Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 10th சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் மினிமம் ஆவரேஜாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி மினிமம் 60லேருந்து 70 உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லா கொஸ்டினும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 75 அவுட் ஆஃப் 75 எடுக்க முடியும். ஸோ ஃபிசிக்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 4 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கம்மியாக படிக்குங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் மார்க் பண்ணுற கொஸ்டினாவது நல்லா படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன் செகண்டில் சரிங்களா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலைமம் என்பது என்ன, அதன் வகைகள் இது பாருங்கள். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின் இது எல்லாமே 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குவி லென்ஸு குழி லென்ஸு சரிங்களா, கான்வெக்ஸ் கான்கேவ் இது பார்த்துருங்க. அதுக்கடுத்து வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. அதே மாதிரி இந்த 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின். இதில் புக் பேக் இருக்குது ப்ளஸ் இன்டி இருக்குது, அதனால் மார்க் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் அந்த மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாடு, மின்தடை எண், மின்திறன், மின்னாற்றல், ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து கூற்று மற்றும் காரணத்தில் பார்த்தீங்கன்னா எல்இடி விளக்குகள் ஒளிரும் மின்னிற விளக்குகளை விட சிறந்தது, அது ரீசன் சரிங்களா, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து பெரிய வாகனங்களில் திருகு மறைகளை சுழற்றி இறுக்கம் செய்ய நீளமான கைப்பிடிகள் கொண்ட திருகு குருடு அதாவது ஸ்பேனர் பயன்படுத்துவது ஏன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல்பு வாயு நல்லியல்பு வாயு வேறுபடுத்துக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 12வது கொஸ்டின் கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்கள் இந்த 11வது கொஸ்டினு, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த 4 5 ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா படிச்சுங்க ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ நான் ஆவரேஜாக படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின் மார்க் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே கம்பல்சரி படிச்சிருங்க. அதர்வைஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஷினும் என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொது ஈர்ப்பியல் விதியோட பயன்பாடு, பொது ஈர்ப்பியல் கொடுக்க அதோட கணிதவியல் சூத்திரம் இது பார்த்துருங்க. அதே போல் கிட்ட பார்வை தூரப்பார்வை சரிங்களா, மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபியா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த பொது ஈர்ப்பியல் அவரேஜாக இருக்கவங்க எல்லாமே இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பாயில் விதி, நல்லியல்பு வாயு சமன்பாடு சரிங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அது படிச்சிருங்க. எல்இடி விளக்கோட நன்மைகள் அதை படுத்துருங்க. அதுக்கடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விலையை பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்கள் பெயர் மற்றும் ஓம் விதி வரையறு. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த மின்னழுத்த வேறுபாடு. அதுக்கடுத்து நிலைமத்தின் பல்வேறு வகைகள் சரிங்களா, எனர்ஜியா வித் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. நான் அவரேஜாக படிப்பேன், கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் படிச்சிடணும். ராக்கெட் ஏவுதலை விளக்குக, இந்த ராலே சிதறல் விதி சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதன் ஒரு மின்சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும், இது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உந்தமரா கோட்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விழி ஏற்பமை திறன் சரிங்களா, குவிலென்ஸ் ஒன்றில் எஃப் மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பின்பத்திற்கான கதிர் வரைபடம் அது பார்த்துருங்க. மின்னோட்டம் என்ன வரையறு, அதை அளவிடும் கருவி, மின்சுற்றில் இணைக்கும் முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து ஒரு மின் உருகிழை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது, ஜூல் வெப்ப விதி இது ரொம்ப முக்கியம். நிக்கல் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுவது ஏன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டட் கொஷின், இது டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 7 மார்க்ஸில் 2 மார்க் 4 மார்க்ஸ் இது எல்லாமே மிங்கிள் பண்ணி கூட கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூல் வெப்ப விதி, நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்ப சாதனமாக பயன்படுவது ஏன், மின் உருவிழை மின்சாதனங்களை எவ்வாறு பாதுகாக்கிறது. அதுக்கடுத்து இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரிப்பீட்டடு. அதே போல் 9th கொஷின் இதுவும் ரிப்பீட்டட். நமக்கு 2 மார்க்ஸு 4 மார்க்ஸ் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி, அதுக்கடுத்து அவைக்கேற்ற எண்ணின் மதிப்பு யாது, ஓம் விதி வரையறு. ஸோ இதெல்லாமே ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 to 9 நமக்கு போர்ஷனு. ஸோ இதில் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை, மூலக்கூறின் பாஸ்பரின் அணுக்கட்டு எண் இது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து வேறுபட்ட ஈரணு மூலக்கூறு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா திடம் மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அமுக்கத்திற்கு உட்படும் அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 4th கொஷின் இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்ட கொஷினு. அதே போல் 5th 6th உலோகத்தின் வகை கரைதிறன் வரையறு அது நல்லா பார்த்துருங்க.
குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து துருனா என்ன, அது உருவாகக்கூடிய சமன்பாடு, அது வந்து நல்லா பார்த்துருங்க. இந்த 11th கொஸ்டின் இரும்பு துடிப்பிடுத்தலுக்கான காரணங்கள், இதெல்லாமே 2 மார்க்ஸில் வந்து பார்த்துருங்க. இந்த 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரியில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தர நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் மார்க் பண்ணுற கொஸ்டினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணுறது எல்லாமே குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அணுக்கள் மூலக்கூறுகளுக்கு இடையான வேறுபாடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் என்ன பண்ணாங்க, கேட்டுறாங்க. அதே மாதிரி தேர்டு கொஸ்டின் இதெல்லாமே கம்பல்சரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. அதே மாதிரி தேர்டு இந்த 5th கொஸ்டின் இதெல்லாமே என்னென்னா கம்பல்சரியில் கேட்கக்கூடியது. அதே போல் கன அளவு சதவீதம் வரையறு மற்றும் ஈரம் உறிஞ்சிகள் ஈரம் உறிஞ்சி கரைவுகளை அடையாளம் காண்க. இந்த குறிப்பு வரைக தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போரானோட சராசரி அணு நிறை, இது வந்து பார்த்துருங்க. இது எல்லாமே கம்பல்சரியில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. அதுக்கடுத்து ரசக்கலவினா என்ன, எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு முட்டுப்படுத்தும். அதுக்கடுத்து ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 7 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நவீன அணுக்கொலிகளோட கோட்பாடு, இது வந்து நல்லா பாருங்கள். ஒப்பு அணு நிறை வரையறு, இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஊது ஒளியில் உருக்கி பிரித்தலை விவரி, உலோக அரிமானம்னா என்ன, அதன் வகை மற்றும் தடுக்கும் வழிமுறைகள். அதுக்கடுத்து இந்த 5th கொஸ்டின் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இரும்பு துருப்பிடுவதற்கான 2 காரணங்கள், ஏற்கனவே இது வந்து பார்த்தோம். இந்த 8th கொஸ்டின் இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின், 8th 9th கொஸ்டின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி இந்த 10th. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு ஒரு ஆக்சிசோமோட படம், அது வந்து பார்த்துருங்க. இலைத்துளை திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான காப்பு செல்கள், அதோட காரணம் அது வந்து பார்த்துருங்க. அதே போல் இங்கே டயக்ராம் கொடுப்பாங்க, நம்ம டயக்ராம் வந்து கொடுக்கல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த போலன் கிரைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மகரந்த துகள், அதோட ஏபிசியோட டயக்ராம் ஸோ இங்கே வந்து கொடுக்கல, நம்ம வந்து அடுத்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கைனா என்ன, செல்லில் எங்கே நடைபெறுகிறது, முயலின் சுவாச குழலில் குருத்தெலும்பு வளையங்கள் இருக்கிறதுக்கான காரணம், சைனோ ஆரிக்குலர் கணு ஃபேஸ் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறது, அது பார்த்துருங்க. அதே போல் இந்த தமனி சிறைகள் எவ்வாறு வேறுபடுகிறது, இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல் சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து பார்த்துருங்க. அதே போல் அப்சிசிக் அமிலத்தோட வாழ்வியல் இழிவு, இந்த கொலஸ்ட்ரம் சீம்பால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா படிச்சிருங்க. அட்டை ஓம்புரியும் உடலிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது, உடல் இரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் இரத்த ஓட்டத்தினையும் வேறுபடுத்துக, மூவிணைவு ட்ரிபிள் ஃபியூஷன், இது வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா காற்றில்லா சுவாசம், ஸோ இந்த கொஸ்டினை நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒரு வித்திலை தாவர வேறு இருவித்திலை தாவரோட வேறுபாடு, நீராவி போக்குனா என்ன, அதோட முக்கியத்துவம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு, அதே போல் அட்டையில் நடைபெறக்கூடிய இடப்பெயர்ச்சி நிகழ்வு, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அனிச்சை வில் ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்கு, ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து நாளமில்லா சுரப்பி நாளமில்லா சுரப்பிக்குள்ள வேறுபாடுகள், இது வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எது அப்படின்னு கேட்குறாங்க, இந்த போல்டிங் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பூச்சி மகரந்த சேர்க்கை மலரோட பண்புகள், இது வந்து நல்லா படிச்சிருங்க. அல்லோசோம்ஸ்னா என்ன, இரத்தத்திலோட பணிகள், இது வந்து நல்லா படிச்சிருங்க. இந்த அனிச்சைவில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாச ஈவு இலையடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பு வரைக, முயலோட பல்வாய்ப்பாடு. ஸோ இந்த 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடு, அது பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தின் பணிகள், இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து லியூக்கோசைட்டு துகள்கள் உடையவை மற்றும் துகள்கள் அற்றவை வகைப்படுத்தின ஏன் அவற்றின் பெயர்களையும் பணிகளையும் குறிப்பிடுங்க. அதுக்கடுத்து நியூரான், ஸோ எதெல்லாம் நான் மார்க் பண்ணுறேனோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செயற்கை ஆக்சிஜன் என்ன எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை படத்துடன் விவரி, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது, டிஎன்ஏ உயிரியல் முக்கியத்துவம், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து வேறுபடுத்துக, இந்த காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் இரத்த சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம், மூளையை பாதுகாப்பாக வைத்திருக்க உறுப்பு. ஸோ இது நமக்கு வந்து 2 மார்க்ஸு அந்த இதெல்லாமே மிங்கிள் பண்ணி 7 மார்க்ஸை கேட்பாங்க, அதுதான் இது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மினிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க படித்து வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.